ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம், ஒரே குணம், ஒரே செயல். நம்ம எல்லாம் உருவாக்கி உயர்த்துகின்ற பெரும் தெய்வம், ஆற்றல் மிக்க குரு பங்கார் அம்மாவை போற்றும் விதத்திலும் நன்றி செலுத்தும் விதத்திலும் நடப்பதுதான் இந்த வியாழக்கிழமை குரு பூஜை. அதை செவனே செய்யும் பொழுது நாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம், எவ்வளவு மனசு ஒரு நிலையோடு குருவை வழிபடுவதற்கு இருக்கிறது என்பதற்கு அவசியமான ஒரு விஷயம்தான் இந்த அலங்காரம், அர்ப்பணிப்பு, சமர்ப்பணம். உண்மையாகவே இன்று நான் குரு சாப்பிட்டார்களா, குரு நன்றாக இருக்கிறார்களா என்று நினைத்து என் வீட்டில் இருந்து அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மதியம் வச்சப்ப நான் நினச்சேன், அம்மா நம்ம வச்சதை சாப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஒரு புறா வெளியே இறை தேடிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, மனசு இன்னும் எனக்கு ஆதங்கம் அடையல. அம்மா சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்காங்களா நினைக்கும் போது எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் அம்மாவுக்கு வச்ச பிரசாதத்தை நாங்கள் ஒரு எளியவருக்கு கொடுத்தோம், அவர் சாப்பிட்டாருன்ட்டு. எந்தெந்த விதத்தில் அம்மா நம்ம அன்போடு எதை செய்தாலும் அதை நமக்கு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த வழிபாடு செய்யும் போதெல்லாம் நான் வரும்போது என்ன நினைப்பேன்னா, நிறைய ஆன்மாக்கள் அம்மாவை தேடி வரணும், அவங்களுடைய பேரருளை பெறணும், அவங்களை இந்த உயிர் உணரணும்னு நினைப்பேன். அப்படி நினச்சி வழிபாடு பண்ணும்போது இந்த அலங்காரம் இவங்க இத்தனை சிரத்தையோட, இத்தனை பக்தியோட, இத்தனை பாசத்தோட அந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அவர்களுக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள். முதல்ல இத்தனை உழைப்பு போட்டிருக்கேனே, இது வேடிக்கை கிடையாது, உள்ளார்ந்த அன்பு, பாசம். அம்மாவுக்கு நான் இதை செய்யணும், அதை செய்யணும். கோடை காலம் அம்மாவுக்கு இதெல்லாம் வச்சு நான் படையல் போடும்போது படைத்தவள் அவள் சாப்பிடுவான்றது நம்பிக்கை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை வச்ச உடனே எங்கிருந்து தான் ஒரு வடநாட்டை சேர்ந்தவர்கள் செவ்வாடை அணிந்து கை தட்டினாங்க. அதுவே உங்களுக்கு அறிகுறி, நான் அம்மா இதை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு. இப்படி தான் சில விஷயத்தை அம்மா சூட்சமாக நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை செய்த அத்தனை மகளிருக்கும், அவர்களுடைய அர்ப்பணிக்கும், பக்திக்கும், தொண்டுக்கும் நல்ல ஒரு கைத்தட்டல் நல்லாவே பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு படையலை செய்யும் போது இது நமக்கு பிடிச்சதை வைப்போம், இல்லாட்டி யாராவது பாராட்டுறாங்களான்னு பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. இது அம்மாக்கான விஷயம். தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா எதற்காக நம்மளுக்கு சொன்னாங்களோ, அம்மா எப்பவுமே நம்ம சொல்றது உயிர் காப்பவள் நான், தாயின்னு சொல்லும்போது அம்மா உன்னை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவு முறையில தான் அந்த உயிர் பாதுகாப்பாக இருக்கும், இந்த உடல் மூலம்தான் பாதுகாப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கோடை காலத்தில் என்னென்ன சாப்பிடணும்னு இந்த மகளிர் குழு அழகாக வச்சுருக்காங்க. இந்த பொருள்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஏன் போய் ப்ரிசர்வேட்டிவும் வாங்குறீங்க? ஸோ இதை மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி தேடி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் வரும். அம்மா நம்ம நோய் தீர்த்தவள் ஆகுவா. அதனால் தேடி தேடி என்ன பொருள் வச்சுருக்கான்னு பார்த்து உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ அம்மாவுக்கு வைக்கணும். நம்ம எப்பெல்லாம் அம்மாவுக்கு நம்ம படைக்கிறோமோ அப்போ அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் நான் பாதுகாப்பேன், உங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் பாதுகாப்பேன். உலகத்திலே நம்ம எப்போ அவஸ்தைப்படுவோம் அப்படின்னா, காற்றும் உணவும் நீரும் இல்லாத போது தான் அவஸ்தைப்படுவோம். அதுதான் அம்மா உங்களுக்கு உணர்த்துறாங்க. எங்கே இருக்கிற அலைப்பாயிற ஒரு விஷயத்தையும் உயிர் கொண்டு, உள்ளம் கொண்டு, எண்ணம் கொண்டு உங்கள் அடக்குவீர்கள். ஆன்ம சக்தியை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த தியானம். அந்த தியானம் செய்யும் போது ஐம்புலன்களும் ஒன்றுடன் கூடி ஒற்றுமையாக இருந்து அம்மாவின் உருவத்தை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும். 3 பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரே மன உளைச்சல், ஒரே கஷ்டம் அப்படின்றவங்க 3 பேர் மட்டும் வாங்க வாங்க வாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மனசு ஒரு நிலையில இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, தூக்கம் இல்லை. இப்போ நம்ம அதுக்கு ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். அப்படியே மாயமாக மறைய போது பங்காரம் அருள் இல்லை. பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணணும்,
இந்த 3ல் ஒருத்தர் ஒரு பொருள் தூக்கிக்கணும், தலையில் வச்சுக்கணும். இங்கிருந்து ஒரு கோவிலை சுற்றி வரணும், கை தொடக்கூடாது. எடுத்துக்கோங்க, ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் டக்குன்னு எடுத்து தலையில் வச்சுக்கோங்க. அப்படியே போங்க, தொடக்கூடாது. சுற்றி வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் மற்றவங்களாம் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுங்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இப்போ சுற்றி வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? சுற்றி வர சொல்ல நினச்சிருந்தது கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. குரு அம்மா இப்போ புரியுதா? அவங்க இந்த சுற்றி வரும்போது குருவை நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த தலையில் இருக்க பலுவும் தெரியல, அப்புறம் அவங்க கஷ்டத்தை பற்றியும் யோசிக்கல. உண்மையாகவே இந்த அம்மா தான் சிறந்த குரு பக்தியோடு இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா, பழசும் பெருசு, மற்றவங்களாவது அடிப்பகுதி சமமாக இருந்தது, அதனால் நிற்கும். ஆனால் அவங்க வெறும் குரு பக்தியிலும் நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த தர்பூசணியை சிதறாமல் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. இன்னொரு முறை கைத்தட்டுங்க. நீங்கள் பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் கடவுள் இருக்கிறான்னு உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க, நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தையே சொல்லணும். கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ஐயாவை சுற்றி வந்தது. பாரத்தெல்லாம் குருவிடம் இறக்கி விட்டால் மனசு லேசாகும். அது என்ன வயிற்றுன்றது தெரியாது. உங்களுக்கு எப்படிமா இருந்தது? நல்லா நார்மலாக இருந்தது. இப்போ புரியுதுங்களா? ஏன் ஒருநிலைப்படுத்தும் போதும் கடவுளிடம் பாரத்தை சேர்க்கும் போது நம்மளுக்கு தலைக்கு மேலே வெள்ளம் வந்தான்னு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இல்லை, அம்மான் சரணாகதி அடைஞ்சால் மட்டுமே இது சாத்தியம். அவங்களுக்குமே அந்த கைத்தட்டுங்க, அந்த குரு பக்தியோட செயல்படுத்தி எல்லாருமே பாருங்க, சுற்றி வரும்போது எதையுமே விழுந்துருமா அப்படி இருக்காங்களா இவங்க எல்லாம், எல்லாருமே பயபக்தியோடு செஞ்சது. இதன் பேரு தான் ஆன்ம உயர்வுன்னு அர்த்தம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, கடவுளிடம் பக்தி செலுத்தும் போது எண்ணம் உள்ளம் செயல்படுத்தும் போது ஆன்மா ஒருநிலைப்படுத்தி உயருகிறது. நன்றிம்மா, ரொம்ப பாராட்டுக்கள். துணிவும் நம்பிக்கைக்காக உங்களுடைய ஒரு விஷயத்த அவங்களுக்கு பை போட்டு கொடுங்க. இப்படியே துணிச்சலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து வாழ்ந்து காட்டு உயர்ந்த நிலையை அடையணும். உயிர் உணர்ந்தால் மட்டுமே அம்மா எல்லாம் வரம் தருவது சாத்தியமாகும். இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி அப்படின்னா பல குருமார்கள் இருக்கிறாங்க. புத்தர் அதே மாதிரி தான். அவங்க போதிக்கிறது எல்லாம் என்னன்னா, சில பேர் துறவரம் சொல்லுவாங்க, சில பேர் எளிமையை சொல்லுவாங்க, சில பேர் ஆசை துறப்பதை பற்றி சொல்லுவாங்க, சில பேர் எப்படி சரணாகதி அடையத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அம்மா தான் வாழ்க்கையை வாழ்ந்து பார், நீ ஒரு நிலையோடு படுத்து இந்த பிறப்பை நீ வாழ்ந்து பாருன்னு, இல்லறத்தில் இருந்தாலும் நல்ல அறமாக கொண்டு செயல் தர்மமாக சொல் அப்படின்னு அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்மளே பேர் பாக்கியம் பெற்றவங்க நம்ம. ஸோ நம்மளால எப்பயுமே நம்மளுடைய பங்காரம்மா ஜெயந்தி தான், எப்பயுமே நம்மளுக்கு அம்மாவுடைய பிறந்த நாள் தான் சிறப்பு தான். இன்னொன்று செய்முறைப்படுத்தலாமா? இப்போ பக்கத்தில் இவ்வளோ நேரம் நீங்கள் பூஜையில் யார் உக்காந்துருக்காங்க என்னன்னு பார்க்கல. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒருத்தர் மட்டும் தான் கேட்கணும். அவங்க யாரை கேட்கணும்னா, யாருக்கெல்லாம் இந்த பக்கம் இருக்கோ அவங்க சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவங்க கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன கஷ்டம் சக்தின்னு கேட்கணும். கேளுங்க பார்க்கலாம். ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், இன்னொருத்தர் கேட்கணும் என்ன சக்தி, என்ன கஷ்டம் சக்தின்னு கேளுங்க. என்ன என்ன கஷ்டம்னு கேட்டீங்களா? அவ்வளோ சீக்கிரம் விஷயம் வந்துடுச்சா? ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் போய் குடும்ப கஷ்டத்தையும் குடும்ப உறுப்பினர் பற்றி தப்பாக பேசக்கூடாது. அதை வைத்தே உங்களை வலையில் வீழ்த்துவார்கள், விட்டில் பூச்சிகளாக மாறுவீர்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். கஷ்டமாக இருக்க சக்தி, 5 பவுன் பீரோவில் வச்சுருக்கேன் சக்தின்னு சொன்னால் போச்சு. அக்கா அங்கே ஒரு வட்டிக்கு கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு வாங்க, அந்த செயினை 10 பவுன் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி ஏமாந்து போயிடுவீங்க. இப்போ அதே கேள்வி உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேளுங்க. பாருங்க, யாருமே பின்னாடி இருக்கவங்கள பற்றி சந்தோஷமாக இருக்கான்னு கேட்கவே மாட்டேறீங்க. இதுதான் வாழ்க்கை. நம்மளுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை விட எளிமையானவங்க இருக்கலாம், வசதி குன்றியவர்களாக இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்கள என்னைக்காவது பார்த்து உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு ஒரு நாளாவது செஞ்சுருக்கீங்களா? இதுதான் உண்மையான நிலைப்பாடு. கஷ்டம்னா கூட ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறீங்க. என்ன சக்தி, என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. என்ன மனநிலை? அடுத்தது என்ன, திரும்பி இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டால் அது எனக்கு கஷ்டமா இருக்கு சக்தி, திரும்ப முடியல. இதுக்கு காரணம் அம்மா சொல்றாங்க,
எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் சரி, எந்த ஒரு ஓய்வும் சரி, எந்த ஒரு நான் என்ன சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் இதில் வந்து உற்சாகமாக இருக்கேன் அப்படின்றது செலவிடும் போது குறிப்பிட்ட நேரம் இருக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் 1008 சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். உட்கார முடியல, நிமிர முடியல, கால் வலிக்குது. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், ஒரு 3 மணி நேரம் டிவி சீரியல் பார்க்குறதுல உங்களுக்கு எவ்வளோ வந்து கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு தெரியுதா? ஸோ எதில் நாம் செலவிடுகிறோம் என்பது பொறுத்தே நம்மளுடைய ஆன்மா பக்குவம் அடையன்னு அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக கேளிக்கை இதெல்லாம் உண்டு. ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அளவிட்டு செஞ்சீங்கன்னா அதுவே உங்களை பாதிக்காதுன்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு கடைசியாக இன்னொரு செயல்முறை, முதல்ல என்ன சொன்னேன், ஒருநிலைப்படுத்தி பங்காரம்மாவை நினச்சிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாதுன்னு சொன்னேன். 2வது, சக மனுஷனோட கஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் நாம் கண்டுகொள்வதே இல்லை, ஆனால் புலம்புகிறோம். என் மேல் யாரும் அன்பு செலுத்துறதில்ல, என்னை ஒருத்தருமே நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறதே கிடையாது, யாருமே என் மேலே கவலைப்படலை, யாருமே என் மேலே அன்பு செலுத்தலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல செய்யுங்க, அப்புறம் தான் அடுத்தவங்க செய்வாங்க. அடுத்தது இந்த 3 என்ன பேர், தர்பூசணி, அது பக்கத்தில் பரங்கிக்காய், அது இதுதான் நீங்கள் அம்மா முன்னாடி ஒரே வழியாக கோடை காலம் வந்துச்சு, கொண்டாட்டம், எங்கே பார்த்தாலும் தர்பூசணி, நான் தான் பணக்காரன், நான் தான் பெரிய கில்லாடி ஃபேமஸ்ன்னு சொல்கிறவங்க தர்பூசணி மாதிரி அடக்கமாக உறுதியாக இருந்தால் கூட என்னை தூக்கி சாம்பாரில் போடுவாங்கன்றது பக்கத்தில் இருக்கிறது. அடுத்தது கண்டுக்கவே மாட்டோம், ஆனால் அதுதான் பூஜையில் இருக்கும். குறிப்பாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பூஜையில் எங்கே இருக்கும், அது டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுல இருக்கும். ஸோ இதை நீங்கள் மற்றவங்க சொன்னால் ஏற்றுக்காதீங்க, நீங்கள் கீழானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் சொன்னால் ஏற்றுக்காதீங்க. இந்த 3மே காய் வகையா பழம் வகையா, கொடியில் தானே காய்க்கும். அந்த கொடி எப்படி இந்த பெரிய அதிக கனத்துடைய காயை தாங்குது? மரம்னா பரவாயில்ல, கிளை இருக்குது, உறுதியாக இருக்குது, அந்த பலாப்பழம் கூட பெருசாக ஆனால் மரத்தில் இருக்குது. இது எப்படி இந்த கொடியை தாங்குறது? கொடியிலிருந்து இந்த பூமி தாங்குது. இந்த 3ம் ஒரு நாள் சமையல் அறையில் சண்டை போட்டுச்சான், நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாம் சொல்லிக்கிச்சா, நான் வந்து பழம் வகை, என்னை வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்க, அடுத்தது என்னை சாம்பாரில் போடுவாங்க, அடுத்தவங்க என்னை தெய்வத்துக்கு நிலையான்னு சொல்லிகிட்டே இருந்தப்ப ஒரு குரல் கேட்டுச்சான். அந்த குரல் வந்து அன்னை ஆதிபராசக்தியோடைய குரல் கேட்டுச்சான். உங்களை தாங்குவது இயற்கை சக்தி தான், நான் தான் உன்னை தாங்குகிறேன், ஆனால் நீங்கள் பணம் தாங்குகிறது, அரசியல் தாங்குகிறது, சட்டம் தாங்குகிறது என்று நினைக்காதே. இயற்கையே இறைவன், நான் அதற்கு வந்து தண்ணீர் தருகிறேன், நான் அதற்கு மண் மூலம் சத்து தருகிறேன், சூரியன் மூலம் ஒளி தருகிறேன். என்னை வணங்கு, இயற்கை சக்தியான என்னை வணங்கி என்னுடைய இறை உணவும் என்னுடைய அருளும் பெருங்குன்னு சொல்லி அதுக்கு புத்தி சொல்லிச்சான். தெளிவாயிடுச்சா? தெளிவானாலும் திரும்ப திரும்ப இதுதான் தோணும். அப்போல்லாம் என்ன நினச்சிக்கணும், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வியாழக்கிழமை இதில் அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்களே, வேற்றுமையில் ஒற்றுமை, வேறு வேறு காய் வேறு வேறு பலன், ஆனால் ஒற்றுமையானது அது இயற்கையில் வந்த ஒரே விஷயம். அதுக்கு வந்து பலன் அதிகம், பயன் வேறு, அதனுடைய சுவை வேறு, ஆனால் ஒன்றுதான், அது உணவு. அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் அம்மாவை இயற்கை சக்தியாக நினைக்கணும். இது சொல்லி கொடுத்த ஒரே குருவை நினைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப எனக்கு செய்வினை வச்சுருக்காங்க, ஊழ்வினை வச்சுருக்கேன்னு நீங்கள் வந்து ஊழ்வினை இல்லாத அவஸ்தைப்படுறேன்னு நினச்சா நீங்கள் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்துக்கணும், அமாவாசையில் குச்சி போடணும், ஞான தீபத்தில் எண்ணெய் ஊற்றி பண்ணணும், விளக்கு ஏற்றணும், தேங்காய் உடைக்கணும். இது செஞ்சாவே போதும் உங்களுக்கு, புரியுதா? யார்கிட்டையும் போய் பணத்தை ஏமாறாதீங்க. இன்றைய அருள்வாக்கு பார்ப்போமா? 40 பிள்ளைகள் கூடிய ஒரு வகுப்பில் அவரவர் திறமைக்கும் உழைப்புக்கும் தக்கவாறு பயன் கிடைக்கிறது. அதுபோல ஆன்மீகத்திலும் வேள்வி குண்டம், கலசம், விளக்கு ஆகிய பூஜைகளில் கலந்து கொண்டு பங்கேற்கும் பொழுது அவரவர் பக்திக்கு ஏற்ப பலன் உண்டு. இங்கே யார் லாஸ்ட் பெஞ்சு, ஃபஸ்ட் ரேங்க்கு, ஆவரேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம ஆவரேஜ் இருந்தாலும் நம்மளே சொல்லிப்போம், எனக்கு மறதி அதிகம், நான் எழுதி பார்க்க மாட்டேன், விளையாடுவேன், டிவி பார்க்குவேன். இந்த பிள்ளைங்களுக்கு அதை போய் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்க கிட்ட. ஏன் வந்து உங்களால் அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியலன்னா உழைப்பு கம்மி. நிறைய முறை நான் பள்ளியில் வேலை செய்கிறதுனால சொல்கிறேன்,
நம்ம வந்து இப்போ எக்ஸாம் வந்து ரிட்டன் ஸ்கில் எழுதி பார்க்கணும். பசங்க புக்கு முறைச்சி பார்க்குறாங்க, எப்படி பாஸ் பண்ணுவாங்க? ஸோ எந்த ஒரு திறன் வேணுமோ அது செய்யணும். எழுதி பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கிட்டும் சொல்லுங்கள், எழுதி பார்க்க சொல்லுங்கள், வாசிக்க சொல்லுங்கள். இது இல்லாமல் தேர்வில் நிறைய மதிப்பெண் பெற முடியாது. ஏன்னா அம்மாவே சொல்கிறாங்க, அவர் திறமைக்கும் உழைப்புக்கு தான் அதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமியில் நான் வேள்வி கட்டிட்டேன், தொண்டு செய்கிறேன், கலசம் பண்ணிட்டேன். அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இல்லை 10 நாளும் நீங்கள் தொண்டு செய்யும்போது பயபக்தியுடன் அம்மாவை மனதில் நிறுத்தி பண்ணணும். அந்த உழைப்பின் வெளிப்பாடு தான் அழகான சக்கரங்களும் அழகான வேள்வி குண்டங்களும் அழகான மந்திர ஒலிப்பும். அது பேர் என்ன? தொண்டு மீது உங்களுக்கு கிடைக்கும் உடலினான உழைப்பு. புரியுதா? ஏன் அந்த பிரமாதமான ஒரு விஷயத்தை அம்மா செய்கிறாங்கன்னா, தொண்டு மூலம் நீங்கள் உடல் உழைப்பை கொடுக்குறீங்க. அதனுடைய பலன் என்னன்னு அம்மா சொல்கிறாங்கன்னா, ஆன்ம உயர்வுன்றாங்க. ஸோ தொண்டு செஞ்சால் என்ன கிடைக்கணும்? ஆன்ம உயர்வு, அதாக அழகான ஒரு வெளிப்பாடு, மகிழ்ச்சி இருக்கணும். எப்போ இதுவும் ஒரு தொண்டு தான். இது செய்யும்போது எப்படி இருக்கணும்? மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தொண்டு செஞ்சும் நம்மளுக்கு அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை அப்படின்னா, திறன் இல்லைன்னா நம்ம இன்னும் ஒருநிலைப்படுத்தி நல்லா செய்யணுன்றது இந்த அருள்வாக்கு. நீ என்ன பண்ணணும்னு அம்மா சொல்கிறாங்க, எண்ணம் உள்ளம் செயல் 3ம் ஒன்றா இருக்கணும். உள்ளம், எண்ணம், செயல், இதை மூலம் ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்ம சக்தி வெளியே படும். ஏன்னா சில டைம் உள்ளம் வந்து இந்த பொருளை கொடுக்கலான்னு சொல்லுது, ஆனால் எண்ணம் என்ன சொல்லும்? எனக்கே இல்லை, எனக்கே பத்தாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறத நிறுத்திக்கும். அப்போ உள்ளம் சொன்னால் கூட எண்ணம் என்ன சொல்லுது? மாறிக்கிட்டே இருக்கு, அது செயலாக வராதுன்னு அம்மா சொல்கிறாங்க. என்னை நீ தரிசிக்கலாம், என்னை காணலாம், என்னை காட்சியாக காணலாம்னா 3 விஷயம் உங்களுக்கு ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. உள்ளம், எண்ணம், செயல். இது மொத்தத்தின் தரக்கூடிய பேராற்றல் தான் இந்த தொண்டு. அப்போ மந்திரங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்? எண்ணங்கள் ஒருநிலைப்படுத்தும். அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அதுன்னு சொல்லும். உள்ளம் பக்குவப்படும், செயல் என்ன பண்ணும்? அமைதி நிம்மதியாகும் என்பதே இந்த அருள்வாக்கின் தத்துவம். நன்றி. ஓம் சக்திமா. ஆன்மீகம் தெரியுதா? வெளிச்சம் கிடைக்குதா? குரு தெரிகிறாரா? எல்லாருக்கும் நான் சொன்னேன்ல, அம்மா கிட்ட வந்தா ஆன்மீகம் ஆற்றலை தரும், நல்ல ஒரு பேர் இன்பத்தை தரும். இவங்களுக்கு இதை விட ரெக்கக்னேஷன் தேவையே இல்லை. ஒரு சபையில் எங்கேயோ ஒரு வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபோ வேலை செஞ்சவங்க வாழ்கிற இடத்துல அவங்களையும் அம்மா இன்னைக்கு வேளன் வழிபாட்டில் முன்ன கொண்டு வந்து அவங்க ஆற்றலையும் உங்களை வெளிப்படுத்தி ஆன்மீகத்தில் பெண்கள் ஏன் வரணும்னு அம்மா சொன்னதுக்கு காரணம் இது. அடுத்தது தக்காளியில் பட்டர்ஃப்ளை போட்டதா எது ஒன்றா நினச்சிப்போம். பட்டர்ஃப்ளை, ரோஜா, தாமரை, எது ஒன்றா நினச்சிப்போம். அவங்களுக்கும் கை தட்டுங்க. ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி. அதனால் அம்மா ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். நல்ல கை தட்டுங்க. இந்த மாதிரி பெண்கள் ஆன்மீகத்தில் கடவுளுக்கு அலங்காரம் செய்வதில் முன்ன வரணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெண்கள் தீட்டு தொட்டா விளங்காது, அவள் ராசி இல்லாதவ, அவள் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே பெண்கள் தான். ஆனால் அதெல்லாம் மறந்து இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாகவும் சீராகவும் மிக மிக மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு வாழ்த்துக்கிறேன். தமிழ் வருட வாழ்த்துக்கள்மா. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.